இந்த காஸ்டியூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இத்தனை வீடியோ பண்ணுறியா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். இத்தனை வீடியோலாம் கிடையாது. 2 வீடியோ தான். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பெண் குயின் வீடியோ. இன்னொரு வீடியோ என்னன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பெண் குயினை பற்றி இன்னும் டீட்டெயில்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி வர்னர் ஹெர்சாக் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து செம்ம பெரிய ஃபிலிம் மேக்கர். அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட நேம் தான் வர்னர் ஹெர்சாக். வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஃபேமஸ் ஃபிலிம் மேக்கர். இது வந்து காட்டுக்குள்ளே போயிட்டு அனிமல்ஸ் ரியலாகவே எப்படி பிஹேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணுறவர் தான் இவர். இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா, உலகத்தோட எண்டுக்கு போயிட்டு உலகத்தோட எண்டு அண்டார்டிகாவுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அனிமல் பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் மேக் பண்ணியிருக்கிறாரு. இப்போ வந்து ரியலான கதைக்குள்ளே நம்ம போயிடுவோம். பெண் குயின் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகும் அப்படின்றது பார்த்துட்டு இருக்க நீங்களும் பேசிகிட்டு இருக்கணும்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அந்த பெண் குயின் நமக்கு வந்து செம்ம இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு அப்படின்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இன்னும் டீட்டெயில்டாக நான் சொல்லணுன்னா, கிட்டத்தட்ட ஒரு கூட்டமாக ஒரு பெண் குயின் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு மறுபடியும் அதோட இடத்துக்கு போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பெண் குயின் மட்டும் மவுண்டனை நோக்கி ஓட ஆரம்பிக்குது. அந்த பெண் குயினுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றது எனக்கும் தெரியாது, பார்த்துட்ருக்க உங்களுக்கும் தெரியாது. ஆனால் ஏன் அந்த பெண் குயின் ஓடிச்சு அப்படின்றது என்னோடய பெர்செப்ஷனில் அந்த பெண் குயினுக்கு வந்து அந்த இடத்துல ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு. அதனால தான் அந்த பெண் குயின் மவுண்டனை நோக்கி ஓடி இருக்கு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனால் மவுண்டனை ரீச் பண்ணுறதுக்குள்ளேயே அதோட உயிர் பிரிஞ்சிருன்றது அதுக்கு தெரிஞ்சுதா இல்லையான்றது கூட தெரில. ஆனால் அந்த பெண் குயின் வந்து இறந்துடுச்சு. ஆனால் என்ன ஆனாலும் நான் நினச்சது எப்படியாவது நான் வந்து முடிச்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அந்த பெண் குயின் ஓடிச்சு பார்த்தீங்களா. அதுக்கு ஒன்று பிடிச்சிருந்ததுன்னா அதை எப்படியா இருந்தாலும் நம்ம அடையணும். நம்ம பாதி வழியிலே இறந்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சாலும் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது பார்த்தீங்களா. அந்த பெண் குயின்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும். எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்டங்க சொல்ல போகிறேன். மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.